தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் விடிவெள்ளி, ஏவுகணை நாயகன், எழுச்சி தமிழர் என்று அனைவராலும் போற்றப்பட்ட ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினத்தை போற்றி வணங்குவோம். ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். அவர் பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்புகளை முடித்த பிறகு ஆராய்ச்சியாளராக இஸ்ரோவில், அதாவது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் திட்டக்குழு, செயற்கைக்கோள் திட்டக்குழு தலைவராக பொறுப்பேற்று பல சாதனைகளை படைத்துள்ளார். அவர் 1980ஆம் ஆண்டு ரோஹிணி என்ற செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி மிகப்பெரிய சாதனையை படைத்தார். அதற்காக இந்திய நாடும் பல்வேறு விருதுகளை வழங்கியது. பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மவியூஷன் என்ற பல விருதுகளையும் வழங்கியது. அதன் பின்னர் 2002ஆம் ஆண்டு இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார். அவருடைய ஆட்சி காலத்தில் அதிகப்படியாக கல்விக்கும் மற்றும் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு, பொருளாதார உயர்வுக்கு மட்டுமே செயல்பட்டார் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அது மட்டுமல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு சிறந்த தலைவராகவும் விளங்கினார் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் அதிகமாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றினார். ஏன் என்றால் அவர்கள் மட்டும்தான் தூய வெள்ளைத்தாள் போன்று இருப்பார்கள். தூய வெள்ளைத்தாளை தான் சிறந்த தத்துவங்களையும் சிறந்த ஓவியங்களையும் வரைய முடியும். அதுபோல இளைஞர்கள் மத்தியில் தான் நல்ல சிந்தனைகளை விதைக்க முடியும் என்று எண்ணத்தில் இளைஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சி உரைகளை நிகழ்த்தியவர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் சாதாரண மனிதனாக இருக்கிறான், ஆனால் இறக்கும் பொழுதுதான் சாதனையாளராக மாறுகிறான். அப்படி ஒரு சிறந்த சாதனையாளராக வாழ்ந்து மறைந்தவர் நம்முடைய ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய நினைவு என்றென்றும் ஒவ்வொருடைய மனதிலும் பதிந்திருக்கும் என்று மீண்டும் ஒரு முறை அவருடைய நினைவை போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம். விவசாயி போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.